சென்னை திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவர் +2 படிக்கிற ஒரு மாணவர் சக மாணவர்களால் 30 பேர் கொண்ட மாணவர் குழுவால் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இது கோயம்புத்தூரில் அமுதன்னு ஒரு கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட ஓரிரு நாட்களுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் கல்லூரியில் நடந்ததாகட்டும் இதுவாகட்டும் ஒரே மாதிரியான பேட்டர்ன், ஒரே மாதிரியான காரணம் இதில் வருது. இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக தமிழ்நாட்டில் உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு அனுமானிக்க முடியுது. இந்த செய்தி குறித்து 3 வேறு விதமான செய்திகள் வந்திருக்கு. பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு விதமான செய்தியையும், தந்தி டிவி ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தையும், பெற்றோர்கள் தரப்பு ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. தந்தி டிவியோட வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாணவர் இன்னொரு மாணவரை +1 படிக்கிற +2 படிக்கிற இந்த பையன் +1 படிக்கிற ஒரு மாணவரை எப்போவுமே இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார், அண்ணன்னு கூப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினார், அவரை பெண்களுக்கு முன்னால் அவரை இன்சல்ட் பண்ணார், அந்த கோபம் இருந்தது, அதனால் வந்த கும்பல் சண்டை, அதனால் ஏற்பட்ட மரணம்ங்கிற மாதிரியான ஒரு வெர்ஷனை ஒரு டிவி சொல்லுது, தந்தி டிவி. மற்றவர் யாரும் இந்த மாதிரி சொல்லி நான் பார்க்கல. மற்றவர்கள் சொல்கிறது என்னென்னா, வேறொரு பையன் நினச்சிட்டு இருந்தாங்க, இவருக்கும் அவங்களுக்கும் சண்டை இருந்துச்சு, அதன் பிறகான கொலை அப்படிங்கிறது வருது. கூட்டிகிட்டு போய் அந்த ஆள் இல்லாத இடத்துல, ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு போய் ஆள் இல்லாத இடத்துல அடித்து கொண்டாங்க, கழுத்தை மிதித்து கொண்டாங்கன்னு வேறு ஊடகங்களுடைய தரப்பு சொல்லுது. பெற்றோர்கள் சொல்கிறது என்னென்னா, கஞ்சா அடிச்சுட்டு இன்னொரு பையன் +1 படிக்கிற பையன் ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு இவர் முகத்தில் ஊதுனதுனால வந்த சண்டை, அதை தொடர்ந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. பட் இந்த காரணங்களுக்குள்ளே நாம் போக தேவையில்லை. ஏன்னா கடந்த 3-4 மாதமாக ஒரு குற்றச்சம்பவம் நிகழ்ந்தால் உடனடியாக ஒரு புது மீடியா நரேட்டிவ் அல்லது சோஷியல் மீடியா நரேட்டிவ் ஒன்று டபக்குன்னு உள்ளே குதிக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். கோயம்புத்தூரில் ஒரு 7 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு குளத்தில் வீசப்பட்ட செய்திக்கு பிறகு திடீர்னு அவங்க அம்மாவுக்கு போதை பழக்கம் இருந்துச்சு, குடிச்சிட்டு அவங்க அம்மா படுத்திருந்தாங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்தது. அதே போல் கோயம்புத்தூரில் அந்த மாணவர் ஒருவர் கொல்லப்படுறாரு, கொல்லப்பட்ட பிறகு அது கும்பலாக ஒரு 20 பேர் கொண்ட மாணவர் குழுவால் அடித்து கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பிறகு அரசு தரப்புலேருந்து வர்ற செய்தி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பையனுக்கும் இன்னொரு தரப்புக்கும் சண்டை இருந்துச்சு, இது ஒரு கும்பல் மரணம் அப்படிங்கிற மாதிரி, கும்பல் கொலை அப்படிங்கிற கும்பலுக்குள்ள சண்டை, 2 குழுக்களுக்குள்ள சண்டை, இந்த குரூப் ஃபைட்னால அதனோட தொடர்ச்சியாக அவர் இறந்து போயிட்டாருன்னு இந்த வெர்ஷன் இருந்தது. இப்போது தந்தி டிவியோட வெர்ஷனை பார்க்கும்போது இந்த பையன் இன்னொருத்தனுக்கு டார்ச்சர் கொடுத்ததாகவும் அதனால் வந்த கும்பல் ஃபைட்டுங்கிற மாதிரி. இந்த பேட்டர்னில் எனக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், இறந்தவர்களுக்கு குற்றத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை இவங்க ரொம்ப கவனமாக இறக்கி விடுற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அது இதன் பிறகு நடக்க போகிற சம்பவங்களில் இதே பேட்டர்ன் தொடர்ந்ததுன்னா இதை இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த குறிப்பிட்ட செய்தி ஏன் நாம் ரொம்ப சீரியஸாக விவாதிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களில் மாணவர்கள் ஈடுபடுகிற குற்றங்களோட எண்ணிக்கைங்கிறது தொடர்ந்து படுவேகமாக அதிகரிக்குது. ரீசெண்டாக சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு குரூப்பு இன்னொரு பையனை ஆயுதங்களோடு விரட்டிக்கிட்டு போன புகார் பதிவாச்சு. கோயம்புத்தூர்லேயே 2 இளைஞர்கள், அதில் ஒருத்தர் 16 வயது மாணவர், அவர் தான் கூட தண்ணி அடிக்கிற ஒருத்தரை கத்தியால் வெட்டி கொன்று நெஞ்சில் சுத்தியலால் அடித்து கொன்று அதை லைவ் போட்ட காட்சி நமக்கு வந்தது. நேற்று செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்திலிருந்து மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 பேர் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கடந்த 8 மாதத்தில் நடக்கிற 3வது எஸ்கேப் இது. எல்லா ஊர்கள்லையும் மாணவர்கள் சண்டையிடுவது, முரட்டுத்தனமாக சண்டை போட்டுக்கிறதுங்கிறத பார்க்குறோம். முந்தா நாள் ஒரு வீடியோ வெளியில் வந்தது. மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் ஒரு பையன் எந்த ஆசிரியருக்கும் பயப்படாமல் தான் கூட படிக்கிற பையனை வாத்தியார்ட்டே சவால் விடுறான், கூட படிக்கிற பையனை முரட்டுத்தனமாக குத்துறான். இந்த பிரச்சனை நாம் ஏன் சீரியஸாக விவாதிக்கணும்னு சொன்னால், ஒப்பீட்டளவில் இன்றைய இளைஞர்கள் அல்லது ஜென் ஆல்ஃபாங்கிற அதற்கும் கீழே இருக்கிற 2012-13க்கு பிறகு பிறந்த குழந்தைகள்லாம், இவர்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற உணவின் தரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிற காய்கறி இல்லை தானியங்களோட சத்து அளவு குறைஞ்சிருக்கு, உலகளாவிய அளவில் சொல்கிறேன். அவங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டோட அளவு அதிகமாக இருக்குது. அதனால் வரப்போகிற டயபெட்டிஸ் 25% மாணவர்கள் சென்னையில் எடுக்கப்பட்ட ஆய்வில் நாளில் ஒருவர் ப்ரீ டயபெட்டிக்ஸுக்கான தகுதிகளோடு இருக்காங்க. ஒபிஸ் ஒரு பிரச்சனை இருக்குது, அதீத உடல் எடை, சத்து குறைபாடு பல மாணவர்களுக்கு இருக்குது. இதை மாதிரி பலவீனமான ஒரு கேட்டகரி இளைஞர்கள், குழந்தைகள். அதில் ஏற்படுகிற இந்த கும்பல் கலாச்சாரம், போதுமான அளவுக்கான கல்விக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அண்ட் வன்முறை, ரொம்ப நான்ஸ்டாப் சப்ளை ஆஃப் வயலன்ஸ்,
குரூப்பாக சேர்ந்துக்கிறதுன்னு சொல்லி இந்த இந்த குற்றங்கள் ஒவ்வொரு வீதியிலும் நடப்பதற்கான எல்லா அடிப்படை காரணங்களும் நம்ம சமூகத்தில் இருக்குது. இந்த யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது கூடவே வரப்போகிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு. ஸ்கூல் லெவலில் நாம் இது பள்ளி மாணவர்கள்ட்ட நடந்த தகராறுங்கிறதுனால, ரெண்டாவது உலகளாவிய அளவில் கணக்கெடுத்துக்கிட்டோன்னா 41 விழுக்காடு மாணவர்கள் தங்களுடைய 18 வயதுக்கு முன்பே, மாணவர்கள்னு சொல்ல முடியாது, அடாலசன்ஸ்னு வச்சுக்கலாமே, பதின்பருவத்தவர்கள் தங்களுடைய 18 வயசுக்கு முன்பே மதுவை அருந்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் தரவு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு டேட்டா நம்ம கையில் கிடையாது. பட் போதைப்பொருள் பயன்பாடுங்கிறது ஒப்பீட்டளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்வே ட்ரக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்மோக்கிங்கு, இல்லை இந்த கூல் லிப் மாதிரியான பொருட்கள், அதன் பயன்பாடு அதிகரிக்குது. ஒரு 5, 6, 7 படிக்கும்போது, 6, 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு கேட்வே ட்ரக் அறிமுகம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சில ஆண்டுகளில் அது போர் அடிச்சிடும். போர் அடிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்ட போதையை நோக்கி அவர்கள் நகரக்கூடும். அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதன் வழியாக இது ஒரு குழுவை அவங்கள நோக்கி போக வைக்கும். நீங்கள் ஒரு கூலிப்பை வாங்கணுன்னாலே அது சாமானியத்தில் கிடச்சிடாது. போய் யாரும் அடாலசன்ஸ் போய் திடீர்னு கேட்டாலாம் ஒரு பொருள் கிடைக்காது. அது ஏற்கனவே பயன்படுத்துகிற ஒருத்தனோட அறிமுகம் இருக்கணும், அவங்க கூட போய் வாங்கணும், ஒன்றா பணம் போட்டு ஷேர் பண்ணின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய அந்த லெவல்லே ஒரு பெரிய நெட்வொர்க். அது அதன் பிறகான போதைங்கிறது இன்னும் ஒரு பெரிய நெட்வொர்க்கு கிட்ட போகும். இது ஒரு குழுவை உருவாக்கும். அப்போது இவங்க பள்ளி நடவடிக்கைகள்லேருந்து விட்ரா பண்ணுவாங்க. குரூப்பாக இருக்கும்போது அடாலசன்ஸ் எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலம். இது எப்போதும் ஒரு குழுவாக அதில் பெற்றோர்களோட மதிப்பு குறையும். அந்த காலகட்டத்திலே பொதுவாக சொல்கிறேன். எல்லாருக்குமே 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க நமக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். இது பொதுவான இயல்பு. இதில் இந்த கூடுதலான எக்ஸ்ட்ரா வெப்பன் சப்ளை ஆகுது இல்லையா, இந்த வன்முறை கிடைக்கிற இந்த மாதிரியான கேட்வே ட்ரக்ஸு அண்டு கண்காணிப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது, பள்ளிகளில் கூட மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக கண்காணிக்க முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் சேரும்போது அவர்கள் வெகு சுலபமாக ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு போகிறாங்க. இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு முக்கியமான பாத்திரத்தை வகிப்பது குடும்பங்கள் கைவிடுவது, அல்லது ஒரு மாதிரியான டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. குடும்பம் தன்னுடைய கடமையை செய்யாமல் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரியோ அல்லது கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமலோ போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை குழந்தைக்காகவே வேலைக்கு போகிறவர்கள் கூட, நான் சில குடும்பங்களில் பார்த்துருக்கேன், அப்பாவும் அம்மாவும் காலையில் 5, 6 மணிக்கு வேலை கிளம்பி போவாங்க, சாயங்காலம் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதன் பிறகு சமைக்கணும், உரையாடலுக்கான கண்காணிப்புக்கான நேரமே இருக்காது. இதை மாதிரியான பல்வேறு காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கை பொதுவாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் குறைவாக இருக்குது. பள்ளியில் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு பாடச்சுமை ஒரு ஸ்ட்ரெஸ் மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அந்த வல்னரபிலிட்டி அதிகமாக்குது. அதாவது போதையை நோக்கி செல்வதற்கான பல நூறு வாய்ப்புகள் இப்போது காத்துட்ருக்கு. அதனால் இந்த ரிஸ்க் இல்லாத குழந்தைன்னு யாரையும் நம்ம வகைப்படுத்த முடியாது. குறிப்பாக கண்காணிப்பு பலவீனமாக இருக்கிற அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த பிரச்சனை தீவிரமாக இருக்கும். இது ஏன் தீவிரமானது? எல்லா ஊர்லேயும் இந்த கொலைகள்னு கவனித்தோன்னா நம்ம ஊரில் அது தொடர்ச்சியாக நடக்கிறது தான். இப்போவும் கூட பல்வேறு சிறார்கள் ஈடுபடாத ஏராளமான கொலைகள் நடக்குது. இது எப்போயோ நடக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று நடந்துச்சு, இதில் ஒன்று நடக்குது. இதுக்கு ஏன் நம்ம சீரியஸாக கவனம் செலுத்தணும்? இதை விட பெரிய குற்றங்கள் மீது கவனம் செலுத்தலாமே அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். ஆனால் சிறார்கள்ட்ட இருக்கிற வன்முறைங்கிறதோட பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர்களுக்கு ஒரு குற்றத்தினுடைய தீவிரம் புரியாது. இதை செஞ்சால் செத்து போயிடுவாங்கங்கிறது தெரியாது. இவ்வளோ மோசமாக கழுத்தில் மிதிச்சா ஏதோ ஒரு சினிமா பார்த்துருப்பாங்க, அப்படி செஞ்சுருப்பாங்க. அல்லது கோவத்தில் அல்லது குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸில் அட்ராவன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இழுத்தாங்கன்னா எல்லாரும் போட்டு சாத்தும் போது செத்து போயிடுவாங்கங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்காது. செத்தா என்ன நடக்குங்கிறதும் தெரியாது. வழக்கமாக ஒரு சினிமாவில் ஒரு மர்டரோ அல்லது ஏதோ ஒன்று நடந்து அதன் பிறகு தப்பிச்சு போகிற மாதிரியான பல படங்களை அவர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் யதார்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்கிற யதார்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால சிறார்களுக்கு ஒரு வன்முறையை தான் தடுக்கணுமே தவிர, சிறார்களோட வன்முறை உணர்வுல வேலை பார்க்கணும், அந்த குரூப் விசத்தில் நம்ம வேலை பார்க்கணும், அவங்களுடைய ஏனைய பிரச்சனைகளில் நாம் வேலை பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை கட்டுப்பாட்டில் சண்டை இருக்கும் நாம் கருதவே முடியாது. ஈவன் இந்த 2 சம்பவங்களிலும் கூட, அமுதன் விஷயத்திலையும் அல்லது இந்த பையன் தனுஷ் விஷயத்திலையும் கூட, நீங்கள் அவர்கள் ஏற்கனவே அந்த குழுவை கண்காணிக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை போன்ற வேறு சில சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும். அப்போதே அதை கண்காணிக்கிற நமக்கு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இதை தடுத்திருக்க முடியும். ஸோ சிறார்களோட வன்முறைங்கிறது எப்போது ஒரு கொலை மாதிரியான பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படிங்கிறத நாம் சொல்லவே முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை. இதை போன்ற பிரச்சனைகளை
தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாடலை ஒரு பார்வை பார்த்துடுறது நல்லது. நார்வேயோட சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே புல்லிங்க்கு எதிரான ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை துன்புறுத்துவதற்கு எதிரான கடுமையான விதிகள் உண்டு. ஒரு ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் உடனடியாக அது கவனத்துக்கு எடுத்துப்பாங்க, விசாரிப்பாங்க, பெற்றோர்கள் வரவழைக்கப்படுவாங்க. இதை கண்காணிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆசிரியர்கள் அல்லாத பிறரும் அந்த இடத்துல பணி செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சிஸ்டம் ஏர்லி டிடெக்ஷன் இருக்கும்போது அது என்ன ஆகும்னா வன்முறை மனோபாவம் இருக்கிறவர்களை ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிக்க முடியும். இதற்கான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் அங்கே வரையறுக்கப்பட்டது. அதாவது சின்ன லெவலில் ஒரு வயலன்ஸ் நடக்குது, ஒரு வகுப்பறையில் நடக்குதுன்னா அங்கே சக மாணவர்கள் ஒரு வன்முறையை கண்காணிக்கிறதுக்கும் தகவல் கொடுக்கறதுக்கு தடுக்கிறதுக்கு பயிற்றுவிக்கப்படுறாங்க. இது மெக்கானிசத்தில் இருக்கிற முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது விசாரணை, தண்டனை. விசாரணைங்கிறது எல்லார் தரப்பும் இருக்கும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக பணியாளர்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இந்த விசாரணைக்கு பிறகு தண்டனைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வயலன்ஸ்னால் ஒருத்தர் அடிக்கிறது அல்லது துன்புறுத்துறது எது எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய கொடுங்காயம் ஏற்படுத்துறதுக்கு முன்பே நான் சொல்கிறேன், இப்படி ஒரு குற்றத்தை அவங்க ஈடுபடும் போது காம்பன்சேஷன் அந்த மாணவர் தரப்புலேருந்து வரணும். அதற்கு ஈடாக அவர் ஒரு சமூக பணி செய்யணும். அதன் பிறகு அவர் கண்காணிக்கப்படுவார். அந்த குற்றத்தை உணர வைப்பதற்கான வேலைகளை செய்வாங்க. அண்ட் மன்னிப்பு கேட்குறதும் இந்த ப்ராசஸில் இருக்கும். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது நாம் ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு தரப்பு. அதற்கு மேலே போகும்போது ஸ்கூலை விட்டு அனுப்புறதுங்கிறதுலாம் ரொம்ப கடைசியாக இருக்கும். இதில் இந்த தவறு நடக்குதுன்னா இதற்கு என்ன காரணங்கிறத அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான மெக்கானிசம் அங்கே உண்டு. வீட்டில் நடக்குதா, அவருக்கு வேறு சிக்கல்கள் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே உண்டு. இவ்வளவு பெரிய வேலையை செய்யும் போது தான் நம்மால் ஒரு குற்றம் நடப்பதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள்லேயே நம்ம அதை தடுத்துட முடியும். இதையே அமெரிக்கா எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கிற பப்ளிக் ஸ்கூல்ஸில் 50% பள்ளிகளில் யூனிஃபார்மோடைய ஒரு போலீஸ்காரர் வேலையில் இருக்கார். அங்கே ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அப்பப்போ ஏதாவது மோப்பனாயை வச்சுக்கிட்டு ஏதாவது போதைப்பொருள் பயன்பாடு இருக்காங்கிறத. அண்ட் பாத்ரூமில் அங்கே அவங்களோட நடமாட்டம் கண்காணிக்கப்படும். ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஏதாவது பயன்படுத்துகிறாங்க, இல்லை ரெஸ்ட் ரூமில் இன்ஜெக்ஷன் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க, மோசமான நடத்தை இருக்குது மாணவர்கள்ட்டன்னா உடனடியாக போலீஸ்காரங்க தலையிடுவாங்க. அண்ட் பள்ளி விடும் நேரத்தில் போலீஸ் அந்த ஏரியாவில் ரோந்து போகும். வாஷிங்டனில், சிக்காகோவில், வாஷிங்டன் டிசி, சிக்காகோ இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போலீஸ் கண்காணிப்பு பள்ளி விடும் நேரத்தில் இருக்கும். ஸோ பள்ளி விடுற போது ஏதாவது வயலன்ஸ் நடக்குதா, அங்கே ஏதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது இருக்காங்கிறத கண்காணிக்கிற ஒரு சிஸ்டம் உண்டு. ஆனால் இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகப்படுது. பள்ளியை ஜெயில் மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க. யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் பள்ளியில் இருக்கிறதும் மாணவர்களை குற்றவாளி போல் நடத்துகிறதும் பிரச்சனை. இதை வேறு மாதிரி செய்யுங்கிற அறிவுரைகள் இருக்குது. பட் எனிவே அமெரிக்காவில் இந்த சிஸ்டம் இருக்குது. நம்ம ரெண்டையும் ஒப்பிடும்போது நார்வேயோட சிஸ்டம் ஒப்பீட்டளவில் ரொம்ப மேம்பட்டது. அண்ட் ஸ்டில் அவங்க அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் அந்த டிஜிட்டல் பயன்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாகுது அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை மாணவர்கள் பயன்படுத்துகிற இடங்கள்ல எல்லாம் டிஜிட்டலாக என்னென்ன மாதிரியான அப்யூசஸ் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது, வயலன்ஸ் ஏதாவது அவங்க கற்றுக்குறாங்களா, அல்லது போதைப்பொருள் பயன்பாடு குறித்த ஏதாவது வீடியோக்கள் வருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு சிறப்பு குழுக்கள் உண்டு. அதை புகார் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வழிகள் உண்டு. யூஎஸில் கூட இன்னொரு சிஸ்டம் உண்டு. பள்ளி பக்கத்தில் யாராவது போதைப்பொருள் விட்டுறா அவர்களுக்கு தண்டனை 2 மடங்காக இருக்கும். நார்வேல அப்படி இருக்க மாதிரி தெரியல. பட் அங்கே இந்த டிஜிட்டலாக அவங்களோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு, தண்டனைகள் உண்டு. அண்ட் அது குறித்த விழிப்புணர்வு உண்டு. நீங்கள் டிஜிட்டலாக ஒரு செய்தியை எப்படி நுகர்வது, அதாவது அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது குறித்த வழிகாட்டுதல்கள், குரூப் டிஸ்கஷன்ஸு, இது எல்லாமே பள்ளியில் ஆரம்பகட்டத்து பாடத்திலே இப்போ சேர்க்குறாங்க. ப்ரைமரி ஸ்கூலில் பிறரை மரியாதையாக நடத்துறது இதெல்லாமே கூட அவர்களுடைய கரிக்குலம்லே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது இது எல்லாவற்றையும் செய்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறத பரிசீலிக்கணும். அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜியை நாம் வகுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா முன்னெப்போதையும் விட இது இப்போது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. தமிழ்நாட்டு அளவில் இதில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே என்னென்ன போதாமைகள் இருக்குங்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். போதுமான ஆசிரியர்கள் இங்கு கிடையாது. ஆசிரியர்களுக்கு முறையாக பயிற்சி அளிப்பதற்கான அக்கறை கூட நம்மளோட பெரும்பாலான இடங்களில் கிடையாது. இப்போதும் ஒரு லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, டிஃபிகல்ட்டினா என்னங்கிறத ஆசிரியர்களுக்கு கற்றுத் தருவதற்கான மெக்கானிசம் கிடையாது. இப்போதும் இங்கே ஒரு ரெமிடியல் டீச்சருங்கிற கேட்டகரியே கிடையாது. அது சில பள்ளிகளில் இருக்கலாம், பரவலாக கிடையாது. இப்போதும் பள்ளிகளில் ஒரு மனநலத்தை பராமரிக்கிற கட்டமைப்பு கிடையாது. இதெல்லா போதாமையும் கணக்கில் எடுத்தோன்னு சொன்னால், அண்ட் பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடே ரொம்ப குறைவு.
நீங்கள் இந்தியாவில் கவனிச்சிங்கன்னா கடந்த 10 வருடங்களில் 93,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. 93,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. நீங்கள் ஆரம்ப பள்ளிகள் எவ்வளோ இருக்குது, ஹை ஸ்கூல் எவ்வளோ இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ இருக்குது, அதன் பிறகு காலேஜ் போகிறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி ஒரு 25-26 பேர் தான் பள்ளி முடிச்சுட்டு காலேஜுக்கு வரைக்கும் போவாங்க. மீதி 75% +2 தாண்டறதுக்குள்ளேயே 75% மாணவர்கள் கல்வியிலிருந்து வெளியில் போயிடுறாங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் பல சமயங்களில் இது போல் சிறப்பு ஆசிரியர்களுக்கான அல்லது சிறப்பு கல்விக்கான நிதி ஒதுக்கீடே பயன்படுத்தப்படாமல் போனது உண்டு. பள்ளி அளவில் கூட சிசிடிவி, டாய்லெட்டு இதெல்லாம் வேலை செய்கிறது, அண்ட் பள்ளிகளில் மற்ற பணியாளர்கள் இருக்குது, பள்ளியை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான அமைப்பு, இது எதுவுமே இங்கே கிடையாது. அப்படிங்கும்போது நாம் இந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்படி அதை செய்யும்போது, அதை செஞ்ச பிறகு இல்லை அதன் ஊடாகவே நாம் செய்யலான்னு சொன்னால் முதலில் பள்ளி அளவிலான மனநல கட்டமைப்பு தேவை. குறைஞ்சபட்சம் பார்ட் டைமாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அங்கே இருக்கணும். அங்கே பள்ளிகள் அளவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், போலீஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டு கமிட்டி இருந்து அவங்க தொடர்ந்து பிரச்சனைகளை பார்த்து அதற்கான தீர்வுகளை தேடி கண்டுபிடிச்சி குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 1-2% ஏதாவது வேலை செஞ்சாலும் கூட ஒரு தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். வழக்கமான போலீஸ் நடவடிக்கையை வச்சுட்டு ஒரு குற்றத்தை, பள்ளி அளவில் நடக்கிற குற்றத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இதற்கான வேலையை ஆரம்ப பள்ளிகளில் செஞ்சாகணும். ஆரம்ப பள்ளிகளில் செஞ்சாகணுங்கும்போது நமக்கு இந்த பல்வேறு தரப்பினருடைய கூட்டு முயற்சி இங்கே அவசியம். இப்படி ஒரு மனநல கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் போது அதனால் சீக்கிரமே பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதுங்கிற அளவில் தான் நாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு குழு வன்முறை இருக்குது, வன்முறை மனோபாவம் இருக்குது, ஒரு பையனோட நடத்தையில் சில டிஃப்ரென்ஸ் தெரியுது, அவங்க முன்பை விட ரொம்ப மோசமாக அவங்களோட பேச்சு வன்முறைக்கு சாதகமாக இருக்குது, அப்படிங்கிற போதே கண்டுபிடிக்கும் போது நம்மால் ஆரம்பத்தில் சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னா சீக்கிரம் தீர்க்கலாம், சுலபமாக தீர்க்கலாம். இந்த உத்தியை தான் நாம் பின்பற்றியாகணும். இதற்கு ஒரு பணியாளர் இருக்கும்போது, ஒருங்கிணைப்பு இருக்கும்போது இது சாத்தியம். கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு பாடமாக நாம் கற்றுத்தர வேண்டிய காலம் இது. இன் ஜென்ரல் மக்கள் பொதுவாகவே ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்க. அது சோஷியல் மீடியா தாக்கமா அல்லது சினிமாவினுடைய தாக்கமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் பொதுவாக டிராஃபிக்கில் கூட மக்களுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை, அல்லது ரொம்ப சுலபத்தில் கோவப்படுறாங்க. இப்போ பல்வேறு காட்சிகள் அந்த மாதிரி வெளியில் வந்துட்டுருக்கு. வன்முறை பயிற்றுவிக்கப்படுது, அது குறித்த அருவருப்பான எண்ணம் குறைஞ்சு போயிருக்கு, சமூகத்தினுடைய கட்டுப்பாடு குறையுது. அப்படிங்கிறதுனால கோபம் ஒரு பெரிய புது பிரச்சனையாக உருவாயிட்டிருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்துவது, உணர்வுகளை பொறுப்போடு வெளிப்படுத்துறதுங்கிறத நாம் பள்ளிகளில் கற்றுக் கொடுத்தாகணும். ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இது தேவைப்படும். இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஸ்கூல் லெவலில் இதை ஆரம்பிக்கலாம். ஆசிரியர்களுக்கான பயிற்சி, ஆசிரியர்களுக்கான ஸ்பேஸ், ஆசிரியர்களுக்கான உரிமை, இது எல்லாமே நாம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா பல்வேறு ஆசிரியர்கள் ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட்டில், ஒழுங்காக வேலை பார்க்குற பலர் ஒரு ஏமாற்றத்திலும் ஒரு விதமான மனச்சோர்வுலையும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாடம் நடத்துவதல்லாத ஏராளமான வேலைகள் இருக்குது. நீங்கள் டீச்சருக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வேலையை கொடுக்கும்போது அது கற்பித்தலை இன்னும் மோசமாக்கும், வகுப்பின் மீதான கட்டுப்பாட்டை குறைக்கும். பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய மாநிலத்தில் பெருமளவு பேசப்படுவதே இல்லை. பெற்றோர்களுக்கு இருக்கிற பொறுப்பு, பல முன்னேறிய நாடுகளில் குழந்தைய அலட்சியமாக வளர்க்குறதுங்கிறது ஒரு குற்றம். ஆனால் இங்கே அந்த மாதிரியான ஒன்று இல்லவே இல்லை. 2011 இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மதிப்பிடுவது என்னென்னா, சுமாராக 2 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் செயல்பாட்டளவில் கைவிடப்பட்டவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம். 30 லட்சம் பேர், 30 லட்சம் மாணவர்கள் நிஜமாக ஆர்ஃபனாக இருக்காங்க. அதாவது பெற்றோர்களால் விடுதிகளில் விடப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் அல்லது பெற்றோர் இறந்தவர்கள், இந்த மாதிரியான மாணவர்கள் ஒரு 30 லட்சம் பேரை நம்ம மதிப்பிடுறோன்னா 2 கோடி, இது நான் சொல்கிறது 2011, இப்போ இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கலாம். 2 கோடி குழந்தைகள் ஃபங்க்ஷனலி அபேண்டன்ட் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு சமூக விரோதியாக மாறுறதுக்கோ அல்லது ஒரு அடிக்டாக மாறுறதுக்கோ அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய மாணவனாக, உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத நபராக இருக்கிறதுக்கோ அல்லது வேலை வெட்டி இல்லாமல் போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமான வாய்ப்பு இதில் உண்டு. இந்த ஏரியாவில் நாம் கவனம் செலுத்தி ஆகணும். இது மலையை நகர்த்துற மாதிரியான ஒரு பெரிய வேலை. ஆனால் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலைன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்திகளை தடுக்கவே முடியாது. பிஆர் எக்ஸசைஸ் பண்ணி நியூஸை மாற்றி எல்லாம் பிரச்சனையை தீர்த்திட முடியாது. அது பிரச்சனையை ஒத்தி போடும் வேலை.
நீங்கள் இது போன்ற பிரச்சனைகளை ஒத்தி போட்டீங்க அல்லது முகத்தை திருப்பிக்கிறீங்கன்னா சிக்கல் தீராது. அது நாளைக்கு இதை விட மோசமாக வெளிப்படும். இப்போதைய சூழ்நிலையில் நம்மால் வகுப்பறை வன்முறைகளை தடுக்கிறதுங்கிறது, குறிப்பாக அரசு பள்ளிகளில் தடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன்னா நாம் விவாதிக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒருங்கே இருக்கிற இடம் அது. கைவிடப்பட்ட குழந்தைகளா அவங்க அரசு பள்ளிகளில் தான் இருப்பாங்க. பெற்றோரால் பராமரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற குழந்தைகளா, அதாவது வேலையில் இருக்காங்க, அவங்களால கவனம் செலுத்த முடியாது, அவர்களுக்கு அது குறித்த போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற பெற்றோர்களா அங்கே இருப்பாங்க. நான் வேலை பார்த்த பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் சிங்கிள் பேரண்ட் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதுதான் பல்வேறு அரசு பள்ளிகளோட நிலைமை. 50% சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைகள் உண்டு. அப்போது மொத்த சுமையும் ஒருத்தருக்கு இருக்கும், பொருளாதார சுமையும் குழந்தைகளை பராமரிக்கிற சுமையும். இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது அவர்களால் குழந்தைகளை பராமரிக்க முடியாது. பராமரிப்பு குறைவாக இருக்கிற குழந்தைகள் ரொம்ப சுலபமாக இது போன்ற போதை அடிமைக்கோ அல்லது குரூப்பிசத்தில் மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சிக்கல் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குங்கும்போது ரொம்ப தீவிரமான தீர்வுகள் தேவை. அதை வெறுமனே பிஆர் எக்ஸசைஸை மட்டும் வச்சுட்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய அரசு முயலுமானால் இது சமூகத்தில் இருக்கிற ஒருவருக்கும் அச்சுறுத்தலாக மாறிடும். ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்கு. நன்றி.